வெல்கம் டு ஸ்ரீ முருகன் சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ராகி அடை செய்ய போகிறோங்க. இதில் வந்து ஒரு பவுல் ராகி மாவு எடுத்திருக்கேன். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சம் எடுத்திருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். ஒரு புடி அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இது ஃபஸ்ட்டு கையில் கொஞ்சம் இப்படி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சிக்கலாம், தண்ணி சேர்க்காம. அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிட்டோம். எடுத்து இப்படி பார்த்தீங்கன்னா அடைக்கு நல்லா இந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் இலகுவாக இருக்கணும். இவ்வளோ போதும். இப்போ நம்ம அடை செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு வாயால் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி இதுக்கு மேலே வந்து ஆயில் அல்லது நெய் தேய்ச்சிக்கலாம். இது மேலே வச்சு அப்படியே நம்ம உருண்டையாக நல்லா அடை தட்டிக்கலாம். கையில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக. இது மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாக வச்சு அப்படியே கொஞ்சம் இந்த 3 விரலை வச்சு நல்லா கொஞ்சம் அழுத்தினே வந்தோம்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பாக வந்துடும் அடை. கொஞ்சம் கையில் தண்ணி தொட்டு கூட இது எல்லாமே கொஞ்சம் நல்லா ஷேப்பாக நம்ம அடை மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இது மாதிரி எல்லாமே நம்ம அடை தட்டிட்டோம். இப்போது நம்ம அடை செஞ்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறதையும் இதேமாரி ஒன்று ஒன்றா பண்ணிக்கலாம். தோசை தவா வந்து நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வாய் இலையாடை அப்படியே இப்படி வச்சு இப்படி ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டு எடுத்துக்கலாம். உடனே எடுத்தோம்னா இலையோட ஒட்டின்னு வந்துடும். அப்படியே ஒரு செகண்ட் விட்டு அப்படியே இப்படி எடுத்துக்கலாம். அழகாக வந்துடுச்சு. இது மேலே கொஞ்சம் லைட்டாக ஆயில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் அல்லதுன்னா தேங்காய் எண்ணெய் அது மாதிரி கூட போட்டுக்கலாம். நெய் கூட போட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். நமக்கு எது பிடிக்குமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நெய்யெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் நல்லா சத்தாக நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இதை அப்படியே திருப்பிடுவாங்க. ஸ்லோ அடுப்புலேயே வச்சு நம்ம இதை பண்ணணும். இதே மாதிரி ஒரு 2 டைம் ஸ்லோ அடுப்பில் வச்சு திருப்பி விட்டோம்னா சூப்பராக வெந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். ராகி அடை ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த இலையில் வச்சு சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இதுக்கு வந்து சைடு தக்காளி சட்னி இல்லைனா வேர்க்கடலை சட்னி கூட வச்சு சாப்பிட்லாங்க. நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.